அதுல ரியா தியாகராஜன் ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க. அப்பா ஒரு 10 மினிட்ஸ் வந்தாலும் உங்களோட ஆக்டிங் தொற்று தலையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த ஒரு ஃபன்னா பண்ணிருக்காங்க. எமோஷனல் எல்லாமே நல்லா இருக்கு. எப்பவுமே இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறவன். சரிங்களா? கட்டுங்களா இல்லையா? ஆனா உங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. ஏன்னா இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. படம் பாருங்க. ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல நான் வந்து உளறி வச்சிருக்கேன். இப்ப இந்த இன்டர்வியூலயும் உளறிட்டேன்னா என்னை அடிப்பாங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான விஷயம். அது பத்தி இவங்க சொல்வாங்க. சொட்ட சொட்ட நினைது படோட FTFX வந்திருக்கோம். நாங்க 2 பேரும் இந்த படத்துல நடிச்சிருக்கோம். அதுதான் இந்த படத்தோட ஹைலைட். ஆமா, பிபி ஒன்னா போய் திருப்பி வெளியில வந்து ஒன்னா ஒரு படம் பண்ணி அந்த படமும் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஐ அம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட், நர்வஸ் எல்லாமே கலந்த ஒரு ஃபீலிங். ஆமா. சோ யா, படக்குள்ளர போய் பார்த்தாதான் எனக்கே தெரியும் நான் இருப்பனா இல்ல என்ன ஆகும் அப்படின்னு. இருக்காங்க. நான் 3 வருஷம் படத்தை பார்த்தா சொல்றேன். படம் சூப்பரா வந்திருக்கு. போர்ஷன்ஸும் செமையா என்ஜாயபிளா இருக்கு. சோ வந்து இன்டர்வெல்ல நான் வந்து இன்னும் இந்த படத்தை பத்தி நம்ம மேலும் மேலும் பேசலாம். அண்ட் கண்டிப்பா புக் மை ஷோல படத்தோட டிக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பனா இருக்கு. சோ எல்லாரும் புக் பண்ணி பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் மூவி. சொல்ல போனா இவங்க வந்து ஹீரோயினா பண்றாங்க. என்னோட தமிழ்ல ரிலீஸ் ஆகுற முதல் படம். சோ நாங்க 2 பேருமே ஆக்சுவலா தமிழியன். நான் வந்து பியூர் தமிழியன், நீங்க பியூர். 2 பேருமே பியூர் தமிழியன். சோ அந்த முத்திரை மட்டும் தான் கிடையாது. சோ எங்களை மாதிரி ஆட்களுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணும். சோ டூ சப்போர்ட் அஸ். தேங்க் யூ சோ மச். இல்ல ஒரு ஜாலியா இருக்கு. ஒரு முடி இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான், முடி எவ்வளவு பத்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு இந்த படம் வந்து கண்டிப்பா சூப்பரா இருக்கும். எப்படி நான் ஃபர்ஸ்டோட ஃபீலிங்லாம் சொல்லியிருக்காங்க படத்துல, எப்படி சொல்லியிருக்காங்க? ஆமா, நாங்க அந்த தொற்று தலையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த ஒரு ஃபன்னா பண்ணிருக்காங்க. எமோஷனல் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அதை எப்படி என்ஜாய் பண்ணீங்க? எல்லாம் ஆள் கொடுத்தா ஏன் நம்மள CWC இருக்குல்ல, தங்க எல்லாருமே ஆள் குடிச்சலாம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது நம்ம பசங்க எல்லாம் டீமா, அதான் KPல இருந்து நம்ம ராஜா பண்ணியிருக்கா, வினோத் பண்ணியிருக்காப்புல, யோகி பண்ணியிருக்காப்புல, படத்துல ஹீரோ எல்லாருமே ஆள் கூட்டா பண்ணியிருக்காங்க. லாவண்யா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. சாங்ஸும் சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல படம் பாருங்க. புதுசா வர்ற எல்லாருக்குமே நம்ம ஒருத்தரா இது பண்ணாதான் வந்து நல்லா இருக்கும். ஹாய், திஸ் இஸ் ஷாலினி. சொட்ட சொட்ட நனைது மூவியோட ஹீரோயின். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வெளியில் வராங்க. மூவி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து சொட்ட சொட்ட நனைது மூவியை வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. டேரக்டருங்கப்பா, சார் டேரக்டர் சார் வாங்க சார். இங்க அவன் ஆம்பளை பாயிண்ட போய் அசிங்கமா பேசிட்டு இருக்கேன். வாங்க ஐயா. ஆமா, இல்ல ரெடியா இருக்கீங்களா? 1 2 3 போட. இன்னொரு மாலை கூட போட. ஆக்சுவலா நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறது 3 மாலை. ஹீரோக்கு, டைரக்டருக்கு, ஹீரோயினுக்கு இப்படிதான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா இந்த படத்துல டைரக்டர் அவர்கள் சொட்ட சொட்ட நனைது படத்துல வஞ்சகமே இல்லாம 5 ஹீரோயின் 6 ஹீரோயின் போட்டு வச்சிருக்காரு. இப்ப நான் மாலையை எப்படிப்பா போடுறது? மாலையை கூடாது சார். மாலையை பிடிங்க சார். மாலை 1 வாங்கம்மா. மாலை 2 வாங்கம்மா. மாலை 3 இது இன்னொரு வாங்கம்மா. மாலை 4 மாலை 5. இப்போ இங்க வாங்க. இந்த ஹீரோ இந்த ஹீரோயினை லவ் பண்றாரு. இந்த ஹீரோ இந்த ஹீரோயினை லவ் பண்றாரு. இந்த ஹீரோ இல்ல இந்த ஹீரோ இந்த ஹீரோயினை லவ் பண்றாரு. இந்த ஹீரோ இந்த ஹீரோ இந்த ஹீரோயினை லவ் பண்றாரு. இப்போ உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அதாவது
சொட்ட சொட்ட நனையுது இந்த படத்தோட பேரு. இந்த படத்துல கதாநாயகனாக நடிச்சிருக்கிறவரு உண்மையிலேயே ஒரு தில்லு வேணுங்க. ஏன்னா முதல் படத்துல தான் வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி காட்டினான், நல்ல ஒரு ஃபைட் சீன் வச்சு ஹீரோயின் கூட டூயட் பாடி, இல்லைனாக்கா நல்ல ஒரு ஒரு மாஸ் காட்டுற மாதிரி சீனு இப்படிலாம் வேணும் அப்படின்னா நினைப்பாங்க. ஆனால் இந்த கதாநாயகன் அவர்கள் மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும். இந்த தம்பி மைக்கு பிடிச்சின்னு இருக்கான, அவனுக்கு கூட பாதி மண்டையில முடியல, இவனோட ஃபீலிங் தெரிஞ்சு கூட இயக்குனர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து, சிவப்பு கலர் தொப்பி போட்டிருக்க தம்பி நீங்க இனிமேல் தொப்பி போடாதீங்க, தொப்பி போட்டீங்கன்னா முடி கொட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த இயக்குனர் அவர்கள் நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க. தொப்பி போடுங்க, தொப்பி போடாதீங்க, ஆனா ஹெல்மெட் போடுங்க. ஏன்னா ஹெல்மெட் போடுறது முக்கியம். சரிங்களா? ஹெல்மெட் போடுவீங்களா? நீங்கள் செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் நவ்னீத் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நவீத் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் எப்படி அந்த WWFல வருவாங்களா பிக் ஷோ, அந்த மாதிரி ஆள் எப்படி இருக்காரோ அதே மாதிரி வஞ்சகமே இல்லாம படத்துல நல்லா காமெடி கொடுத்திருக்காரு, நல்ல சென்டிமெண்ட் கொடுத்திருக்காரு, ஹீரோ அவர்களை நல்லா நடிக்க வச்சிருக்காரு. அதே மாதிரி நிறைய கதாநாயகிகளை கொடுத்திருக்காரு. சாங்ல மேடம், உங்க பேர் மேடம்? பிரியங்கா புரியுங்க மேடம். பிரியங்கா இந்த படத்துல சொட்ட சொட்ட நனையுது படத்துல நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. பிரியங்கா மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் மாலை போட்டாங்க, நீங்க வேற மாதிரி கீழே மெசேஜ் போட்டுருவீங்க. ஏன்னா எப்பவுமே இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறவன். தெரியுங்களா? கட்டுங்களா இல்லையா? ஆனா உங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. ஏன்னா இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. இன்னையில இருந்து இவங்க என்னோட சித்தி பொண்ணு. சரிங்களா? சோ இப்படி அழகான கதாநாயகிகளை கொடுத்த நல்ல உயரமா இருக்கிறீங்க. தலைவலி, கழுத்து வலிக்குது. உங்க பேரு? வர்ஷினி. இந்த மேடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு பேட்டியில பார்த்தேன், ஒரு வாழைப்பழத்தை அப்படியே இது வரைக்கும் முழுங்கிடுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பேட்டி. அன்னையில இருந்து நான் இவங்க ஃபேன் ஆயிட்டேன். வர்ஷினி அவங்க பேரு. வர்ஷினிக்கு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களோட வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு கருத்து கூட சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா, பொறுத்தவர் பூமி ஆழ்வார், பொறுக்காதவர் பொறுக்கியாவார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி கதாநாயகன் நிஷாந்த் அவர்களுக்கு இன்னைக்கு சொல்றான், நோட் பண்ணிக்கிங்க, இன்னும் ஒரு வருடத்தில் ஒரு பெரிய கதாநாயகன் அந்தஸ்துக்கு இவர் வருவாரு. அது நடக்கலைன்னா பாருங்க, அதுக்கு காரணம் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் இந்த படத்துல எடுத்ததுதான் அந்த காரணமே. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வெந்து தணிந்தது காடு, சொட்ட சொட்ட நனைதுக்கு வணக்கத்தை போடு போடு. நன்றி நன்றி நன்றி. சொட்ட சொட்ட நனையுது படம் வந்திருக்கு, இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. நல்லாவே வந்திருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ண இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பேசுகிறேன்னா இது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். பால்காரனா நான் தான் பண்ணியிருக்கேன். ஓப்பனிங் சீனாக இருக்கும், நல்லா பண்ணியிருக்காங்க. உழைப்பு, எல்லாரோட உழைப்பும் அந்த மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் பிளேலேருந்து சாங்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மக்கள்லாம் வந்து பார்க்கக்கூடிய வேண்டிய படம். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், லவர்ஸாகவும் பார்க்கலாம். அது எல்லாருமே குழந்தைங்களோட எல்லாருமே சேர்ந்து வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, வந்து பாருங்கள். படக்குழுவினர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஐம் ஸோ ஹாப்பி. எனக்கு வந்து இந்த சொட்ட சொட்ட நினைதுல நானும் ஒரு முக்கியமான ஒரு பாட்டாக இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வெளியில் வரும்போது எல்லாரும் கண் கலங்கிட்டு வரோம்னு சொல்லும் போது எனக்கு அது வந்து ஒரு ஆக்டருக்கு இதுதான் தேவை. நம்ம சொன்ன விஷயங்கள் வந்து அங்கே கனெக்ட் ஆயிருக்குன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து எல்லாரும் இந்த வந்த பெண்கள் இல்லை வந்த ஆண்கள் எல்லாருமே வந்து அந்த விஷயம் கனெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து செம்மையா பண்ணியிருக்கீங்க, இது ரொம்ப நல்ல ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன படம் ஒரு பெரிய படத்துக்கு பெரிய படமா ஆகிறது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. அது இப்போ எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. கண்டிப்பா இந்த படம் ரொம்ப பெரிய படமா ஆயிடுச்சுன்னு நான் எங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் வந்து படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. இட் இஸ் ஒரு நல்ல ஒரு காமெடி என்டர்டெய்னர். ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கடைசி ஒரு தாக்கத்தோட வெளியில வருவீங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி நான் வந்து இந்த படத்தில் அம்மாவா பண்ணியிருக்கேன். ஆடியன்ஸோட ஆக்சுவலி அவங்களே நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. தே லாட்டர் ஆக்சுவலி நல்லா சிரிச்சாங்க, அழ வேண்டிய இடத்துல அழுதாங்க, சோகப்பட வேண்டிய இடத்துல சோகப்பட்டாங்க. ஏதோ தான் பிள்ளையே வந்து ஒரு சொட்டையா இருக்கிற மாதிரி நினைச்சு அந்த ஃபீல் எல்லாம் வந்து என்ன மாதிரி ஏஜ்ல இருக்கிறவங்களோட கண்ணில் நான் பார்த்தேன் நான். அப்புறம் சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு அந்த ரீல் கண்டென்ட் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் என்ன சொல்ற ஃபேசினேட்டிங் பார்ட். ஸோ தே என்ஜாய்ட் எ லாட். போத் லாட்டர் ஆஸ் வெல் அஸ் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டுமே நல்லா இருந்தது. குடும்பத்தோட வாங்க, வந்து படத்தை பாருங்க அண்ட் என்கரேஜ் அஸ். தேங்க்யூ. எஸ் ஸ்ரீயா, சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த படம்?
படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆனா அதுல ரியா தியாகராஜன் ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க. அப்பா ஒரு 10 minutes வந்தாலும் உங்களோட ஆக்டிங் ஆமா, இந்த படம் ஏன் இப்படி போச்சு, எங்க போய் முடியுதுன்னா அதுக்கு மொத்தத்துக்கு காரணம் நீங்க தான். நீங்க இதை பண்ணீங்க. அது டைரக்டர் கிட்ட தான் கேட்கணும் ஏன் பண்ணான்னு. ஏன் என்ன பண்ணாங்க அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் என்ன பண்ணாங்கன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க ப்ளீஸ். பாவம் இந்த ஹீரோ நிலைமைக்கு வந்த காரணம் நீங்க தான். ஆமா அது படம் பாருங்க. வாழ்க்கையில அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். படம் பாருங்க. ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல நான் வந்து உளறி வச்சிருக்கேன். இப்ப இந்த இன்டர்வியூலயும் உளறிட்டேன்னா என்னை அடிப்பாங்க. அதனால நோ உளறிஃபை. ஓகே. சொட்ட சொட்ட நனையுது படம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா 16 to 19 டேஸ்ல மொத்த ஷூட்டையும் முடிச்ச ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் அப்ல இருக்க ஒரு க்ரூ. அண்ட் அதுல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே தமிழ் நல்லா பேசுற வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட், விச் ஐ ரியலி ப்ரவுட் டு சேங்க. அதனால இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ எல்லாரும் போங்க, படம் பாருங்க. எங்களோட ஆக்டிங்க்கு உங்களோட வேலிடேஷன் ரொம்ப தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டூ வாட்ச் த மூவி. Book your seats now on wherever you want. Bye.